அந்த பச்சை மலை காட்டுக்குள்ள புங்க மரம் பூத்திருக்கு. 4 வழி சாலையில புளிய மரமும் பூத்திருக்கு. 8 திக்கு சாலையில புங்க மரம் பூத்திருக்கு. ஆத்துல வந்தவள பைப்பாறு ஆத்துல வந்தவள எங்க கொலசநல்லி மாரியம்மா உன்னை அன்போடு அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, கொலசநல்லி மாரியம்மா அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, கொலசநல்லி மாரியம்மா அழைக்கட்டுமா, மஞ்சள் கலர் சேலக்காரி அழைக்கட்டுமா, மகிழும் பூ மாலக்கறி அழைக்கட்டுமா, பக்தர்களை காப்பவளே அழைக்கட்டுமா, கோலவினி கொண்டவளே அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, கொலசநல்லி மாரியம்மா அழைக்கட்டுமா. எல்லாம் வல்ல கொலசநல்லி திரௌபதி அம்மாவை வணங்கி சொக்க வைக்கும் சொல்லளவும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேராற்றல் கொண்டு நாக்கிற்கு சலங்கை கட்டி நாட்டியமாடும் தமிழை போல விளங்கிக் கொண்டு நமிதாவையே நடனமாட வைத்த பட்டிமன்ற நடுவர் அவர்களே, நடுவருக்கு இது மட்டும் சிறப்பல்ல, நடுவர் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஃபேன் கீழ உட்கார மாட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த ஊர் மக்களே அவருக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவர் ஒரு கையில மட்டும்தான் மோதிரம் போட்டிருக்காரு. இன்னொரு கையில இருக்கிற மோதிரம் என்னாச்சு தெரியுமா? போன பட்டிமன்றத்துல சிறப்பா கைத்தட்டின ஜனங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாரு. நடுவர்கள் இது கூட பரவாயில்ல. கொலசநல்லி ஆண்கள்னா கருப்பு, இந்த 2 பெண்கள் வந்து பேசினதெல்லாம் அருப்பு. ஆமா, திருவாரூர்னா தேரழகு, சேலம்னா மாம்பழ அழகு, தர்மபுரினாலே கொலசநல்லி ஜனங்களா அழகு. இப்ப பாத்தீங்களா சவுண்ட் வந்து நீங்க சொன்னீங்க ஆண்களை கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு. 2 விஷயம் நடந்தது. ஆண்கள் ஏன் தெரியுமா கைத்தட்டல? இங்க இருந்து பெண்கள் திரும்பி பார்த்து நீ கைத்தட்டினா உன்னை வீட்டுல தட்டிடுவோம்னு முடிச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்ல, பெண்களை கைத்தட்டுங்க நீங்க ஒருத்தர் கூட தட்டல. ஏன் தெரியுமா? இத்தனை பெண்களுக்கு முன்னாடி இந்த 3 பெண்களை மட்டும் அழகா இருந்தா எப்படி ஈகோ இருக்காதா? இது கூட பரவாயில்ல. நடுவர் அவர்களே, இந்த அரங்கம் ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, எத்தனையோ பெண்களை அமர வைத்து எத்தனையோ ஆண்கள் நின்று கொண்டு ரசித்துக் கொண்டிருந்தார்களே, அதுதானங்க ஆண்களுடைய அழகு. பொம்பளைங்க உட்கார வச்சு ஆண்கள் நின்னு பார்த்தாங்க. ஆமா, இந்த 2 பேரும் பேசினாங்க. இவங்க பேசினதுலாம் அந்த காலம், டெக்னாலஜிக்கு வரல நினைக்கிறேன். நடுவர்களே, பொதுவா இப்ப வீட்டுல யார் வேலை செய்யறாங்க? நம்ம ஆண்கள் தான் செய்யறாங்க. அதுதான் உண்மை. எந்த பெண்களாச்சும் என் கணவர் உழைக்கிறதால தான், என் கணவர் வேலை செய்யறதால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி என்ன சொல்லிட்டு போறாரு சார், விடிய 2 மணி வரைக்கும் நடத்துங்க சார், போனா வீட்டுல வேலை செய்யணுன்றாரு. அவர் மேட்டருக்கும் வரேன். எந்த பெண்களாக ஒத்துருக்காங்க நடுவர்களே? ஒத்துருக்க மாட்டாங்க சார். பொதுவா ஆண்கள் கிட்ட சுயநலமே இருக்காது சார். நம்ம பொதுவா என்ன வேண்டுவோம்? தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வேண்டுவோமா? என்னைக்கும் வேண்டிருக்க மாட்டோம். தன் மனைவி நல்லா இருக்கணும், தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், கொழுந்தியார் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வேண்டக்கூடிய உன்னதமான ஒரு ஜீவன் உண்டு என்றால் அதுதான் எங்கள் கொலசநல்லி ஆண்கள். அழகு 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 அழகு. நடுவர்களே, எதிரணியில பேசக்கூடிய சகோதரி ஜெயந்தி அவர்கள் பேசினாங்க, பொம்பளை புள்ளதான் எப்பவுமே அழகுங்க. உண்மைதான், நாங்க ஒத்துக்கிறோம். பவுடர் பூசிய அத்தனை பெண்களும் அழகு. ஆனால் பவுடரே பூசாம எங்கள் கொலசநல்லி ஆண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மனதளவிலே என்றென்றைக்கும் அழகு. இது கூட பரவாயில்ல. சரஸ்வதி அம்மா பேசினாங்க, இப்பெல்லாம் பெண்கள் எல்லா வேலைக்கும் போறாங்க, எல்லாருமே போறாங்க. உண்மைதாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். உண்மையிலேயே இந்தியாவிலேயே பெண்களை மாதிரி கஷ்டப்படுற மாதிரி யாருமே செய்ய முடியாது. என்ன வேலை தெரியுமா? 100 நாள் ஏறி வேலை. ஆமா, நடுவில் நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? இந்த நேரத்தை கேட்டா எப்படிப்பா? பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன்பா. இது ஏன் கேக்குறேன்னா, நான் லவ் பண்ணிருக்கேன். உங்க வீட்டு லவ் இல்ல, எங்க வீட்டு லவ் இல்ல, ஊர்பட்ட லவ். எப்படி தெரியுமா பண்ண? ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விழிச்ச, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விழிச்ச, ராப்பகலா கண்விழிச்சி ராணி உன்னை கைப்பிடிச்ச, ராப்பகலா கண்விழிச்சி ராணி உன்னை கைப்பிடிச்ச. இப்படி எல்லாம் போயிட்டு
இருந்த என் நம்பி பொண்ணு பார்த்தா எங்க அப்பா அம்மாவோட அவங்க வீட்டுக்கு போனோம். உள்ள போனோம். போன உடனே சாப்பிட சொன்னாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நானும் சாப்பிட்டு ரசம் நல்லா இருக்குன்னு கேட்டேன். சொன்னேன். அந்த பொண்ணு என்ன நினைச்சு என்னன்னு தெரியல, கல்யாணமே வேணாம்னு சொல்லிச்சு. எனக்கு ஆட்டு பக்குன்னுச்சு. என்ன காரணம் ஏன்னு கேட்டா, அந்த பொண்ணு வச்சது சாம்பார். ரசம் சொல்லிச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் வேணாம்னு சொன்ன என்ன மாதிரி ஆண்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி தெரியுமா? குடிப்பதற்கு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பதோ ஒரு மனம். என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்பேன். இரண்டு மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இறைவனிடம் கேட்பேன். இப்படி எல்லாம் எங்களுடைய நிலைமை போயிடுச்சு. நடுவில் இது கூட பரவாயில்ல. சரஸ்வதி அம்மா பேசினாங்க. நாங்க புள்ள பெத்துக்கிறோம் உண்மைதாங்க. 10 மாசம் பாட்டு பாடுனீங்க. ஒரு அம்மா இறங்கி வர வேண்டும், இறங்கி வர வேண்டும். அதுதான் பெண்கள். இறங்கி போய் தான் பாத்துங்க. அதுதான் பெண்கள். நடுவுல ஒண்ணும் இல்ல. இங்க இவ்வளவு நேரம் நடந்துச்சு. எந்த ஆண்களாச்சும் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்தாங்களா? இல்ல. நடுவுல பெண்கள் தான் எழுந்துச்சு. முடியாது, வீட்டுல உத்தரவு. ஆமா. நடுவுல சரஸ்வதி அம்மா பேசினாங்க. நாங்க 10 மாசம் கஷ்டப்பட்டு பிள்ளையை சுமக்கிறோம். உண்மைதாங்க, ஒத்துக்கிறோம். ஒரு பிள்ளையை சுமப்பதற்கு 10 மாசங்கள் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் எங்கள் ஆண் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய குடும்பத்தை சுமப்பதற்காக ஜென்மம் முழுக்க கஷ்டப்படுகிறார்களே, அதுதான் மகிழ்ச்சி. நடுவர்களே ஒண்ணு இல்ல. போன பட்டிமன்றத்துக்கு நானு தேவேந்திரன் சார் அவங்க மனைவி எல்லாம் பஸ்ல போனோம். அப்போ ஒரு ஸ்டாப்பிங்ல ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை ஏறினாங்க. இவர் இப்ப சமூக பற்றாளர் இல்லையா? எந்திரிச்சாரு. அந்த அம்மா உட்காரட்டமேன்னு சொல்லி கஷ்டப்படுறதுக்காக எந்திரிச்சாரு. எந்திரிச்ச உடனே இந்த அம்மா, யோ எதுக்கு எந்திரிக்கிற? அந்த பொம்பளை வந்து நீ எதுக்கு இல்ல, அவளுக்கு உனக்கு எது கனெக்ஷனா? உட்காரி வந்துச்சு. இது கூட பரவாயில்லைங்க. நீங்க அங்க உட்கார்ந்துருக்காரு ராஜேஷனா, அவருடைய கதை சொல்ல தெரியாது உங்களுக்கு? தெரியாது. இந்த பண்டிகை ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய மனைவி சாமி மங்களகரமா கும்பணும் அப்படின்றதுக்காக சாமதிப்பு வாங்கிட்டு போய் கொடுத்தாரு. சரி. உடனே அவங்க மனைவி, யோ என்னையா அத தலையில வைக்க மல்லிப்பூ வாங்கினவாங்க, சாமிக்கு வைக்க சாமதிப்பு வாங்கினவாங்க அப்படின்னாங்க. சரி, 2வது நாள் என்ன பண்ணாரு? சரி மனைவி நல்ல மங்களகரமா இருக்கட்டும், ஏன்னா முகத்துலதான் அழகு இல்ல, பூவிலாச்சு அழகு இருக்கட்டும் சொல்லி மல்லிப்பூ வாங்கி போனாரு. உடனே அவங்க மனைவி, ஏங்க இன்னைக்கு போய் மல்லிப்பூ வாங்கி வந்துக்கிறீங்க, சாமிக்கு வைக்க சாமதிப்பு வாங்கினவாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் கன்ஃபியூஷன் ஆகி மல்லிகைப்பூ ஒரு 10 முழமும் சாமதிப்பூ ஒரு 10 முழமும் வாங்கி கொடுத்தாரு. உடனே அவங்க மனைவி, யோ என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை கடையிலே பூ வாங்குற, அவளுக்கு உனக்கு எது கனெக்ஷனா? இதுதாங்க பெண்கள். நடுவில் ஒண்ணும் இல்ல. இத பொதுவா நம்ம அக்கா தங்கச்சி எப்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்க? எப்ப வருவாங்க? ஏதோ பண்டிகை நல்லது கெட்டதா வருவாங்க. அப்ப உடனே மனைவி வந்து சொல்லுவா, என்னங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல, அவளை பண்டிகைக்கு கூப்பிடாதீங்க. ஏமா? இல்ல அவ எனக்கு பிடிக்கல. நம்ம என்னைக்கா சொல்லிக்கோமா சார் உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி? ஆமா. நடுவில் ஒண்ணு இல்ல. ஒரு 40 ஆண்களை ஒரு ரூமுக்குள்ள வச்சு கூட்டுங்க. 10 வருஷம் ஆனாலும் ஒன்னா இருப்பாங்க. ஆனா இந்த 2 பொம்பளைங்களை வீட்டுல வச்சுட்டு நம்ம பண்ற பாடு இருக்கே, ஐயோ. இது கூட சார் உலக சாதனை என்னன்னா சார், பாரா ஒலிம்பிக்ல ஓடுறது உலக சாதனை கிடையாது, ஓட்ட பந்தயத்துல ஓடுறது உலக சாதனை கிடையாது, பல வருஷம் பொண்டாட்டி கூட வாழ்றது தான் உலக சாதனை. உண்மை சார். ஒண்ணு இல்ல, கார்ல வந்துட்டு இருந்த பட்டிமன்றத்துக்கு என் நண்பர் பூபதி இங்க இருக்காரு, ஒரு கேள்வி கேட்டார் சார். உண்மையாக ஒத்துக்கக்கூடிய ஒரு கேள்வி சார். என்ன தெரியுமா? ஏன் சார் இந்த லேடிஸ் எல்லா துறையிலும் இருக்காங்கல்ல, கல்வித்துறை, வனத்துறை, காவல்துறை, விண்வெளி துறை முதல் கொண்டு எல்லா துறையிலும் இருக்காங்க, ஏன் சார் இந்த தீயணைப்பு துறையில மட்டும் இல்லன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அது ஒண்ணு இல்ல சார், ஏன்னா பொம்பளைக்கு எப்பவுமே பத்த வைக்க தெரியாது, அதனால தீயணைப்பு துறையில இல்ல அப்படின்னாங்க. சார் வசந்த மாளிகை படம் பார்த்திருக்கீங்களா சார்? சார் மரண பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம், ஆனா மனைவி பிரச்சனையை என்னைக்குமே சமாளிக்க முடியாது. யாருக்காக இது, யாருக்காக காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக இது, யாருக்காக மரணம் என்னும் தூது வந்தது, அது மனைவி என்னும் வடிவில் வந்தது.
சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. மனைவியே போ போ, ஒளிந்தியாவே வா வா. நடுவரை இறுதியாக 2 கோடிவிட்டு மூர்த்திக் கொள்கிறேன். ஒரு ஆண் தனக்கென்று வாங்குவான் என்று ஒன்று இருந்தால் அது கடனை மட்டும்தான் வாங்குவான். அதே தன் மனைவிக்காக வாங்குவான் என்றால் சொத்தை வாங்குவான், தங்கத்தை வாங்குவான், பல ஆபரணங்களை கூட வாங்குகிறான். நடுவர்களே ஒண்ணுல அப்பா இருக்காரு இல்லையா, பொதுவா அப்பா ஒரு குடும்பத்தோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. அப்ப மனைவி கிட்ட கேட்பாரு, உனக்கு என்னமா வேணும்னு. அந்த மனைவி ஆசையா எனக்கு மசாலா தோசை போதுங்க அப்படின்னு. உடனே பொண்ணு கிட்ட கேட்பாரு, பொண்ணு எனக்கு அப்பா எனக்கு நூடுல்ஸ் வேணுங்கன்னு கேட்பாங்க. உடனே பையன் அப்பா எனக்கு சிக்கன் ரைஸ் போதுங்க அப்படின்னாரு. இவர் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன கேட்க கேட்க அவர் விலைப்பட்டியல பாப்பாரு. ஏன்னா பட்ஜெட் தாங்க முடியாது. எல்லாத்தையும் கேட்டுட்டு பொண்ணு கேட்பா பாருங்க, அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும்னு. அப்ப அந்த அப்பா பெருந்தன்மையா சொல்லுவாரு, இல்லடா எனக்கு இப்ப வயிறு சரியில்லை, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்கடா என்று தன்னுடைய குடும்பத்தை ரசிக்க வைத்து மகிழ்ச்சியாக பார்க்க வைத்த ஒரு உன்னதமான ஜீவன் இருக்கு என்று சொன்னால் அது ஆண்களிடம் தான். அப்பா கைய பிடிச்சி நடந்தா அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது திரைப்பட பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு அழகான ஒரு கருத்தை அந்த தமிழ் சமூகத்தில் பதிவு செஞ்சுட்டு போயிருக்கார். பகல் நேரத்தை நிர்வகிப்பது சூரியன், இரவு நேரத்தை நிர்வகிப்பது சந்திரன். ஆனால் என் 2 நேரத்தையும் என் சுட்டு விரல் பிடித்து நிர்வகித்தவர் என் அப்பான்னு சொன்னார். எவ்வளவு அழகான கருத்து. அப்பாதான் சார் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அழகா பேசியிருக்காங்க. குடும்பத்தில் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பது பெண்கள் தான், நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பெண்களையே மகிழ்ச்சியாக இருக்க வைத்து பார்த்து ரசித்துக் கொள்வது எங்கள் ஆண்கள் தான். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமா கேட்டார். மல்லிகை பூ வாங்கிட்டு போனாலும் சந்தேகம், சாமந்தி பூ வாங்கிட்டு போனாலும் சந்தேகம். இப்படி இருந்தா வாழ்க்கையில் எப்படியா மகிழ்ச்சி? புருஷனுக்கும் புடவைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. கட்டுறதுக்கு முன்னாடி புரட்டி எடுத்தா அது புடவை, கட்டின பிறகு புரட்டி எடுத்தா அதுதான் புருஷன். சார் அண்டார்டிகாவில் மனுஷங்க வாழ முடியாது, பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது சார். ஏற்பன் இல்லாம கொண்டைய போடுறதும் காரணம் இல்லாம சண்டையை போடுறதுமே பொம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. இவங்க கூட எப்படி சார் நாங்கள் குடும்பம் நடத்த முடியும்? கல்யாணம் ஆன புதுசுல இனிக்கு பேசுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்ச பிறகுதான் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசுறாங்க. பொம்பளைங்க ஒண்ணு எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, இல்லைன்னா எடுத்த பொருளெல்லாம் எரிஞ்சிட்டு பேசுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களால் எப்படி சார் மகிழ்ச்சின்னு பேசியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் பதிலடி தர திருக்குறள் புனிதவள்ளி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.